ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன விலாக் டெம்பிள் விசிட். இது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற சிவன் கோவில் தான், வடிவுடை அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் விலாக். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஒவ்வொருத்தர் சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் இன்றைக்கி நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு தான் கோவிலுக்கு வந்திருக்கோம். சென்னை 20 டேஸ் கிட்ட ஆகுது. இன்னும் நம்ம வெளியே எங்கேயுமே போகல. வெயில், அப்புறம் பாப்பாவுக்கும் இன்னும் பழகலை வெளியே கூட்டிகிட்டு போய். சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. மார்னிங் ஒரு 7 o'clockலாம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் பாப்பாவுக்கு பைக்கில் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கமாக இருந்தது, தூக்க கலக்கமாக இருந்தாங்க. அப்பயும் நாங்கள் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணோம். அப்புறம் நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, தயிர் சாதம். அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் காலையிலேயே. அப்புறம் உள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டோங்க. இங்கே சிவன் நல்லா சூப்பராக இருப்பாருங்க, நல்லா பெரிய சிவனாக. போனாலே நல்லா செம்ம வைப்பு. மேரேஜ் முன்னாடிலாம் நான் இங்கே அடிக்கடி போயிடுவேன். இப்போ பாப்பா இருக்கிறனால நான் எங்கேயும் இப்போ போகிறது கிடையாது. இனிமேட்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ரெகுலராக. நல்லா இருந்தது. நான் ரொம்ப வீடியோஸ் எடுக்கலை சுற்றிலாம். மார்னிங்னால சரி எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் லைட்டாக தான் எடுத்தோம். அப்புறம் அவங்க அப்பா பாப்பாவை கொஞ்சிட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது. சரி இனிமேல் அவங்கள கூப்பிட்டுட்டு சுற்ற வேணாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் ஆனால் அவங்க லைட்டாக கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாங்க, ஒரு மாதிரி டயர்டாகிட்டாங்க. நீங்களே பாருங்களேன் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வர வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம். சரி வீட்டுக்கு வந்து தூங்கிடலாம், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோன்னு. அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு வந்தோடனே முழிச்சிட்டாங்க. அவங்க அப்பா கூட ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கவே இல்லை. நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணோம். நல்லா ஆக்டிவாகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயா கிளம்புனாலே அவங்க தூங்குறது. சரி வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்களே இப்படி தான், எல்லார் வீட்லேயும் இப்படி தானே பண்ணுவாங்க. நம்மளும் குழந்தையா இருக்கிறப்ப நம்ம அம்மாவும் இதே தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நம்மளோட புது யூடியூப் சேனல், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம்.